அவருக்கு சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்னி செயலிழப்பு, அதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட நடுவில் நடந்துச்சு. அந்த நேரத்தில் சிரஞ்சீவி, தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி 1 கோடி கொடுத்தாரு, ரஜினிகாந்த் கொடுத்தாரு, கமலஹாசன் கொடுத்தாரு, பல பேர், பல முன்னணி எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகர். அது இல்லாமல் ஸ்டண்ட் கலைஞர், ஆரம்பத்துலேருந்து ஒரு ஸ்டண்ட் கலைஞராக வந்து சினிமாவில் பயணித்தவர். பல வருடங்களாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 80களின் தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு ஒரு ஸ்டண்ட் கலைஞராக. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா நடிகர்களுடையும் அன்னைக்கு இருந்த கார்த்திக் பிரபுவிலிருந்து இன்னைக்கு இருக்கிற விஜய் அஜித் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகமான ஒரு தெரிஞ்ச நடிகர், மக்களுக்கும் தெரிஞ்ச நடிகர். அவருக்கு ஒரு கஷ்டம், அவரால் வந்து மருத்துவ செலவு கொடுக்க முடியல அப்படின்னும் போது நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அந்த அந்த நேரத்தில் அந்த மருத்துவத்தில் ஓரளவுக்கு அது வெற்றி கிடைச்சது அவருக்கு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் பாதையில் தொற்று வந்து ஏற்பட்டுருச்சு. சிறுநீர் பாதை தொற்று ஏற்பட்டு, அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா வெறும் வந்து கீழ்நிலை யூரினரி இன்ஃபெக்ஷன், வந்து யூரினில் மட்டும் இன்ஃபெக்ஷன்னா ஈஸியாக குணப்படுத்திடலாம். இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு என்னென்னா அது அப்பர் சைடில் வரும், அந்த அப்படியே பிளாடர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி உள்ளே போகும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து அது மருந்து மாத்திரை எவ்வளோ கொடுத்தாலும் அது வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், அது வீரியம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்படி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து மறுபடியும் சிரமப்பட்டார். நிறையா அந்த பாதிப்பு உள்ளான நேரத்தில் நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட பொன்னம்பலம் கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ வந்து பொன்னம்பலத்தை பார்க்கும்போது ரொம்ப வந்து வேதனையாக இருக்குது.